உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். எப்பவுமே நம்ம வீடியோவில் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இருக்கிற சில ஹைலைட்டான விஷயங்களை முன்னாடியே அப்படியே ஒரு ட்ரெய்லர் மாதிரி போட்டு காமிப்போம். இந்த வீடியோவில் காட்டல, ஏன்னா முழுக்கவே இன்னைக்கு கொலை மாஸ் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டே உட்காந்துருக்கேன். எல்லாமே ஹைலைட்டான விஷயங்கள் தான். சனிப்பெயர்ச்சி மார்ச் 29 வரப்போகுது. என்னடா ஜோசியம் சொல்கிறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த சனி மொத்த திமுகவையும் வச்சு அடிக்க போகுது அப்படிங்கிறத நான் ரசித்து பார்த்துருக்கேன். குடும்பத்தோட ஜெயிலுக்கு போக போகிறானுங்க. ரசிக்கிறேன் நான். ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன், செந்தில் பாலாஜி அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போக போகிறாங்க. ஆதாரத்தோடு சிக்கியிருக்காங்க. வீராவேசம் இங்கே பேசுகிறவங்க எல்லாரும் நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. இன்னையிலேருந்து எடுத்துங்க, இன்னும் ஒரு 4 நாள் அதிகபட்சம். இங்கே அப்படியே மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். வீரவசனம்னா 4 நாளைக்கு பேச முடியும். இந்த தொகுதி மறுசீரமைப்பு இன்னும் 4 நாளைக்கு பேச முடியும். 5ஆவது நாள் போய் ஐயா சாமி மோடின்னு காலில் விழுகிறாங்களா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்கிறேன், நடக்கும். இவங்கெல்லாம் என்ன பெரிய அட்டக்கத்திங்க, சும்மா வாயில் வீரம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அட்டக்கத்தி திராவிட புலிகேசிகள் ஒவ்வொருத்தராக போய் மோடியவும் அமித்ஷாவையும் சந்திப்பாங்க. நான் சொல்கிறேன், எழுதி வச்சிங்க, நடக்கும். எதனால் இதை சொல்கிறேன்? 1000 கோடி எவ்வளோ மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்த? 1000 ரூபா. பொம்பளைகளுக்கு ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு மொத்தமாக 1000 கோடி ரூபாய் நீங்கள் வாரி சுருட்டி வாக்கி அரிசி போட்டு போயிடுவீங்க. தர்மம் வெல்லும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு தான் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறத சொன்னேன். ஏன்னா ஜோதிடத்தில் சனி அப்படிங்கிறவரை நீதிக்காரகன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்டுப்பா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான சம்பவங்கள்லாம் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, இன்னைய விஷயங்களை நாம் பேச வருவோம். மொத்த திமுக குடும்பமே திகாருக்கு போக போகுது, இது உறுதி. அப்படி இல்லைன்னா இவங்கெல்லாம் கூச்சப்படவே மாட்டாங்க, போய் சாஷ்டாமமாக காலில் விழுந்துருவாங்க. அவ்வளவு கூச்ச நாச்சம் மானரோசம் உள்ளவங்களா என்ன விழுந்துருவாங்க. 2ல் 1 நடக்கும். அங்கே காலில் விழுந்தா இங்கே மக்கள் கழட்டிக்கிட்டு அடிப்பாங்க, உழுவுலன்னா அவங்க கழட்டிக்கிட்டு அடிப்பான். ஆக மொத்தம் அடி கன்ஃபார்ம் அப்படிங்கிறது திராவிட கும்பலுக்கே உழுவ போகுது. அறிவாலயத்தோட பிரான்ச்சு திகாரில் தான் ஓப்பன் பண்ணணும். இது நடந்தே தீரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கி இன்னொரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்தது, அதையும் நாம் பேசிட்டு வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஜவாஹிருல்லா ரொம்ப யோக்கிய சிகாமணி, மனிதநேய மக்கள் கட்சி, அந்த 2 முஸ்லீம் கட்சி, 2 கிறிஸ்டின் கட்சி, இவங்களை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்க, அதுக்கு பேர் மதசார்பற்ற கூட்டணி. இவனுங்களே ஜாதியின் பேராலையும் மதத்தின் பேராலையும் தான் கட்சி நடத்துகிறானுங்க. ஜாதியின் பேரில் கட்சி நடத்தினா அது ஜாதிய கட்சி. அது யாருக்கு? ராமதாஸ் ஜாதி கட்சி நடத்துகிறாரா? ஜாதி கட்சி. கொங்குல ஜாதி கட்சி நடத்துகிறாங்களா? ஜாதி கட்சி. திருமாவளவன் ஜாதி கட்சி நடத்துகிறாரா? அது சமூக நீதி கட்சி. அதை மாற்றி பேசக்கூடாது, அது ஜாதி கட்சி இல்லை. இந்த மாதிரி தான் இவங்க மதம் சார்ந்து மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவங்க எல்லாம் மதசார்பற்ற கூட்டணியில் போயிடுவாங்க. மதத்தின் பேரை மட்டுமே வச்சு கட்சி நடத்திக்கிட்டு இவங்களை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டா மதசார்பற்ற கட்சி ஆகிடும். நம்ம காதில் எவ்வளவு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. இன்றைக்கி இந்த ஜவாஹிர்லால் யோக்கிய சிகாமணிக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. எதுக்காக உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து சட்டவிரோதமாக நிதி வசூல் பண்ணது 1.5 கோடி பக்கம் வரைக்கும். இப்போ இல்லை, இன்றைக்கி 1.5 கோடிலாம் ஒரு காசே கிடையாது. ஏன்னா திமுகலாம் அசால்ட்டாக 1000 கோடியை உருட்டி ஆட்டையை போட்டு போயிட்டே இருக்கான். 1.5 கோடிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம திமுகவுக்கு ஒரு டீ சாப்பிட்ற சில்லறை காசு மாதிரி தான். இந்த 1.5 கோடி எப்போ அப்படின்னா 96-2000 திமுக ஆட்சியில் வெளிநாட்டிலேருந்து நிதி வாங்கி வாக்கரிசி போட்டிருக்கானுங்க. கட்சி நடத்துகிற நாங்கள் சிறுபான்மையை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அரபு நாடுகள்லேருந்து அவனுங்களுக்கு நிதி வந்திருக்கும். வேறு யாரும் அப்படியே வாரி நக்கிலாம் போட மாட்டாங்க. 1.5 கோடி ரூபா நிதி வந்திருக்கு. இதுக்கு இந்த ஆளுக்கு 1 வருட சிறை தண்டனை அப்படிங்கிறது எழும்பூர் தனி நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டுச்சு. அதை எதிர்த்து அப்பீல் போனாங்க. இன்றைக்கி உயர் நீதிமன்றம், தம்பி நீ திருடுனது உண்மை, நீ ஒரு திட்டு போய் தானே வெளிநாட்டிலேருந்து சட்டவிரோதமாக பணம் வர வச்சுருக்க, நீ ஜெயிலுக்கு மறுபடியும் போடா அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருச்சு. இதான் உண்மை. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, எப்படி மதத்துக்கு பின்னால் ஒளிகிறாங்கன்னு பாருங்கள். நோன்பு காலம், அதனால் தண்டனையை நிறுத்தி வைக்கணும். நீதிமன்றமும் நிறுத்தி வச்சிருச்சு. அது நீதிமன்றத்தோட தீர்ப்பில் நம்ம தலையிட முடியாது. 3 வருஷத்துக்கு கீழே தண்டனை அப்படின்னாலே ஜெயிலுக்கு போகணும் அவசியம் இல்லை. அப்பீல் போயிட்டு வெளில வந்துடுவாங்க. இந்த சட்டத்தில் கருமாந்தரம் 1008 ஓட்டை இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓட்டைக்குள்ளே தான் சட்டமே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அது நீதிமன்ற உத்தரவு, அதுக்குள்ளே நம்ம போவேனா. இவங்கெல்லாம் எவ்வளோ யோக்கிய சிகாமணிகள் மாதிரி உங்கள் முன்னாடி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்தியை சொல்கிறேன். சரி, இப்போ பட்ஜெட்டுக்கு வருவோம். என்ன பட்ஜெட்? அதாவது
திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் முடிய போது, இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. 20 லட்சம் மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணி கொடுத்துருவாங்க. ரொம்ப பெருசா இருக்குல்ல காது. மாணவர்களுக்கு மடிக்கணினி அப்படிங்கிற ஒரு அற்புதமான திட்டம் மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு. அதை வந்த உடனே நீக்குனீங்க. இப்போ எப்படி சாவு போகிற நேரத்தில் சங்கரா சங்கரா அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு முழுக்க கலட்டிக்கிட்டு அடிக்கிறாங்கிறதுக்காக அதை மடை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக 20 லட்சம் மடிக்கணினி கொடுத்துருவீங்களாம். நிதி எங்கப்பா இருக்கு? 2000 கோடி ரூபா ஒதுக்கிடுவாங்களாம். அது எப்படி 4 வருஷமாக ஒரு கீபோர்டு வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை. இவங்க ஒரே வருஷத்தில் 20 லட்சம் மடிக்கணினி கிழிச்சிருவாங்களாம். இதெல்லாம் நம்ப சொல்கிறாங்க, பார்த்துங்க. இதுக்கு நிதி ஒதுக்கிறதும் கிடையாது. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. இங்கே எல்லாமே விளம்பரம் மட்டும்தான் நடக்குது, எதுக்குமே வந்து சட்டபூர்வ செயல் வடிவம் அப்படிங்கிறது கொடுக்கறதே இல்லை. இதுக்கு நிதி எங்கே போவீங்க? எல்லா நிதியும் தான் வாக்கரிசி போட்டுக்கொண்டு அதை தூக்கிட்டு போயாச்சு. டாஸ்மார்க்கில் தொடங்கி மணலில் தொடங்கி எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு தின்னாச்சு. இன்னைக்கு இடி வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு 1000 கோடி ரூபாய் சட்ட விரோதமாக ஊழல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு. டாஸ்மார்க் எப்படியா நட்டத்தில் போவோம்? எனக்கு தெரியலையா சத்தியமா. 150 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிற குடிகாரன் கடங்காரன் ஆகிட்டான். கண்டிப்பாக கடங்காரனாக தான் இருக்கான். அவன் 500 சம்பளம் வாங்கிட்டு காலையில் 150, மதியம் 150னா மீதி 200ல் அவன் எங்கேருந்து குடும்பம் நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி குடிக்கிறவன் கடங்காரன் ஆகிட்டான். சரி, இதை தயாரித்து விற்கிறானே விஜய் மல்லையா, அவனாவது வசதியாக இருப்பான் அப்படின்னு பார்த்தா அவனும் கடங்காரன் ஆகிட்டான். சரி, இதெல்லாம் வாங்கி இங்கிட்டு மாற்றி விடுற தமிழ்நாடு அரசாங்கமும் கடனில் இருக்குன்னா அப்போ குடித்த காசுலாம் எவன் தாண்டா இப்போ வாங்கி தின்னீங்க? குடித்தவனும் கடங்காரனாக போயிட்டான், தயாரித்தவனும் கடங்காரனாக போயிட்டான், வாங்கி விற்ற தமிழ்நாடு அரசும் கடனாகாரனாக போயிடுச்சுன்னா அந்த குடித்த காசு எங்கே தான் போச்சு? எவன் வீட்டில் தான் கொண்டு போய் வச்சுருங்க? எவன் தான் வாய்க்கரிசி போட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி சாதாரண குடிமகனுக்கு எழுமா இல்லையா? அதை கேள்வி கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா? இப்போ எல்லாமே நட்டத்தில் போகுதுன்னா அப்போ அந்த காசு எங்கேயோ பதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு ஈடி அதிகாரப்பூர்வமாக சொல்லிடுச்சு. 1000 கோடி ரூபா ஆட்டையை போட்டாங்கன்னு. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்துங்க. தன்னோட நண்பர்களுக்காக மதுபான கொள்கையில் தளர்வை ஏற்படுத்தி அவர்களை சம்பாதிக்க வச்சார் அப்படிங்கிறது தான் டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா மீதான குற்றச்சாட்டு. ரொம்ப குறைவான தொகை தான், 70 கோடி என்னமோ நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு வெரிஃபைடு 70 கோடிக்குள்ளே தான் அது. அதுக்கே 18 மாதம் கழிச்சு தான் அவருக்கு பெயில் கிடைச்சிது. 1000 கோடி ரூபாய்க்கு ஸ்டாலின், உதயநிதி, இந்த சாராயத்துறை அமைச்சர் 10 ரூபா செந்தில் பாலாஜி இவங்களுக்கெல்லாம் ஜாமீன் கிடைக்கிறதுக்கு எத்தனை மாதம் ஆகுங்கிறத முடிவை நீங்கள் எடுத்துங்க. இவங்கெல்லாம் உள்ளே பிடிச்சி போடலாமா போடக்கூடாதா? இதை மறைக்கிறதுக்கு இந்த திருட்டு பைய திருமுருகன் காந்தி, அப்படியே பச்சையாக சொல்கிற திருட்டு பைய திருமுருகன் காந்தி மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு இந்த ரூபா நோட்டில் இருக்கிற சிம்பிளை எடுத்துகிட்டு இவங்க ரூன்னு மாற்றிட்டாங்களாம். இதுக்கு தனியாக ப்ரெஸ் மீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, தமிழ் அழியுதுங்கிறானுங்க, தொகுதியை மறுசீரமைக்க போகிறேங்கிறாங்க. இந்த மாதிரி எலும்பு போட்டு வளர்க்கக்கூடிய ஏகப்பட்ட வெறிநாய்கள் அறிவாலயத்துக்கிட்ட இருக்குது. இதுங்களை எல்லாத்தையும் விட்டு திசை மாற்றக்கூடிய, மடை மாற்றக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது. அது ரூபாய் அப்படின்னு இருந்தா என்ன, இல்லை குறியீடாக இருந்தா என்ன? எப்போ இருந்தாலும் உங்களை மாதிரி எடுப்பு சோறுங்களுக்கு 200 ரூபா தான்டா. குறியீடாக இருந்தாலும் 200 ரூபா தான் தர போகிறாங்க, ரூபாயாக இருந்தாலும் 200 ரூபா தான் தர போகிறாங்க. அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ குலைக்கிறீங்க? இந்த கேள்வி எழுதா இல்லையா? மக்களாகிய நீங்கள் முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அடிக்க ஆரம்பிச்சிருக்கார். ஐயோ அம்மானு அலறாரு ஸ்டாலின். இவங்க பெருமை பீத்தல், இவங்களோட இந்த RS பாரதி ஊடகம், இந்த பென் நிறுவனம், இவனுங்களை வச்சு மிரட்டப்பட்ட ஊடகங்கள், காசு கொடுத்து விலைக்கு வாங்கப்பட்ட ஊடகங்கள், திருமுருகன் காந்தி மாதிரியான எச்சசோருக்கு குலைக்கக்கூடிய, எலும்புக்கு அலையக்கூடிய வெறிநாய் கூட்டங்கள் அத்தனையும் சேர்ந்து ஒத்த எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பயந்து ஓடி இருக்கு. சட்டசபையில் இன்னைக்கு இந்த டாஸ்மார்க் ஊழல் குறித்து பேசுறதுக்கு அனுமதி இல்லை. ஏன் இல்லை? இல்லாத பேச போகிறோமா? 3 நாள் டாஸ்மார்க்கோட அலுவலகத்தில் சோதனை நடத்தப்பட்டுச்சா இல்லையா? அது அரசோட அலுவலகம், நடத்தப்பட்டுச்சா இல்லையா? அப்போ அது குறித்து பேசவே கூடாதா? எவனுமே பேசக்கூடாதுங்கிறதுக்கு சட்டமன்ற அந்த கூந்தலை நீங்கள் அறிவாலயத்திலே வச்சு நடத்திக்க வேண்டியது தானே. எதுக்கு சட்டமன்றத்தை கூட்டிக்கிட்டு எவனுமே பேசக்கூடாது, உங்களுக்கு லாலி பாடுறவன் மட்டும்தான் பேசணும்னா அதை அறிவாலயத்தில் நடத்திட்டு போங்க. அதுக்கு எதுக்கு சட்டமன்றம்? எந்த மக்கள் உங்களை முதல்வராக்கினாங்களோ அதே மக்கள் தானே அவரை எதிர்க்கட்சி தலைவராக்கியிருக்காங்க. உங்களை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக பேசுறதுக்கு தாராளமாக நீங்கள் உள்ளரங்கு கூட்டம் போட்டு அறிவாலயத்தில் ஸ்டாலின் ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடுது, அதில் உதயநிதி தான் ஆளுக்கு ஒரு சொம்பு மோண்டு முன்னாடி கொடுக்குறாருன்னு நீங்கள் பாடிட்டு போங்க.
வைகோ மாதிரி, திருமாவளவன் மாதிரி, ஜவாஹிருல்லா மாதிரியான ஆளுங்களாம் ஆளுக்கு ஒரு சொம்பு அதை வாங்கி குடிக்கிட்டு உங்ககிட்ட. இங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதான உண்மை. சட்டசபையில் எதிர்கட்சிகளை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பட்ஜெட் கிழிச்சு நொட்டினாங்கல்ல இந்த லட்சணத்தை, கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஸ்க்ரீன் கட்டி ஒளிபரப்பியிருக்காங்க. இதை ஒரு நாய் கூட சீண்டல. தனியாக பேசிகிட்டு இருக்காங்க ஸ்க்ரீன் கட்டி. இதை வேண்டாம் கேட்பான் இவங்க ஒரு சுடுற வடைய அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இதான் நடக்குது. எது எப்படியோ மொத்த குடும்பமும் திகார் போக போகுது. அது நடக்க தான் போகுது. சந்தோஷம்.